என் இனிய மேதராமதி கிராம மக்களுக்கு வணக்கம். என்னுடைய காடு வீடும் பட்டா சிட்டா ஆப்பதிவேறு வரை எல்லாம் தினேசனும் லோகநாதனும் சேர்ந்து அவங்க பெரிய பேரில் பல்வேறு மாவட்டத்து மற்றும் 3 பேரிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் 4 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் மனு கொடுத்தேன். முன்னாள் அம்மா அவர்களிடம் மனு கொடுத்தேன். அவர்கள் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை. பல பேருக்கு நான் மனு போட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக நான் விஜயலன்ஸ் மெட்ராஸ் சென்னை அவர்களுக்கு நீதியரசர் அவர்களுக்கு தபால் போட்டேன். அவர்களும் இந்த விசாரணையை எடுத்துக்கொண்டு நாமக்கல் கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு இதை விசாரிக்க வேண்டும் என்று தகவல் அனுப்பினார். அதன் பேரில் என்னை கூப்பிட்டாங்க. நான் கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய என்னென்ன ஆதாரப்போ அத்தனை ஆதாரங்களையும் ஒரு ஃபைல் பண்ணி எங்கிட்ட கூட கொடுங்க, நான் விசாரணை பண்ணி அதுக்கு தீர்வு காண்கிறேன் என்றார். நானும் அதை ஒரு புக்காக மாற்றி 96 பக்கங்கள் கொண்ட புக்காக மாற்றி அவரிடம் கொண்டு சமர்ப்பித்தேன். அதாவது அஞ்சல் மூலியமாக சமர்ப்பித்தேன். அவரும் ஏற்றுக்கொண்டு படித்துவிட்டு நான் கொடுத்த புகார் மனு UTR முந்தைய அரசாங்க பதிவேட்டில் எனது முத்துராப்பட்டி கிராம கணக்கில் எனது பாட்டனார் திரு மாரிமுப்பான் மகன் ராமசாமி பெயரை எடுத்துவிட்டு புதிய பெயர்களை சேர்த்து பட்டா சிட்டா ஆப்பதிவேடு கொடுத்துள்ளார்கள் என்று 27/6/2025 புகார் மனு கொடுத்தேன். 19/8/2025 போன் மூலம் எனக்கு தகவல் வந்தது. விசாரணைக்கு வருமாறு உத்தரவிட்டார். நானும் எனது மனைவியும் 20/8/2025 காலை 10 மணிக்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர ஆஜரானோம். மாலை 3 மணிக்கு மேல் வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாக விசாரணை மேற்கொண்டார். முதல் கேள்வி முத்துராப்பட்டி கிராம கணக்கில் உள்ள அரசாங்க பதிவேட்டை பார்த்து அவர் பார்க்கிறார். முத்துராப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசாங்க பதிவேட்டை பார்த்து நீ சொன்ன பெயர் எதுவும் இல்லை, UTR முந்தைய ஆவணங்களில் நீ சொன்ன பெயர் இல்லை என்றார். அரசாங்க பதிவேட்டை யாரும் மாற்ற முடியாது, அப்படி மாற்றினா அவர்கள் வேலை போய்விடும், நீ எந்த ஒரு வேலை செய்கிறாய் என்று கேட்டார். நான் நிறுவப்பட்ட அரசு ஆரம்ப டிரைவராக பணியாற்றுகிறேன், உனக்கு சொல்ல தேவையில்ல, கவர்மெண்ட்ல ரெக்கார்டில் யாராவது கை வச்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமில்ல, நீ கிளம்பலாம். இதில் 1960 2025 வரைக்கும் அந்த பேர் தான் இருக்கிறது, எப்படியே பழனிவேல் பாலமுத்து மற்றும் 3 பேர் தான் இருக்குது என்று சொன்னார். இல்லைங்க ஐயா, மாற்றி விட்டாருங்க ஐயா, நான் 4 முறை அம்மாட்ட மனு கொடுத்துருக்கிறேன், RTOட்ட மனு கொடுத்துருக்கிறேன், விஜயலட்சுமி மனு கொடுத்துருக்கிறேன், எல்லாம் மனு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. நீ வெளியே போகணுன்னு சொன்னார். யாரே நேரம் உதவியாளர் ஒன்றுமே இல்லைங்க ஐயா, என்னங்கய்யா பண்ணுறது சொல்யூஷன் சொன்னது, என்ன சொல்யூஷன் சொன்னதுக்கு அவர்கிட்டே நேரடியாக காட்டு இருந்தார். ஏன்னா அந்த கிராம கணக்கை காட்டு இருந்தார். முன்சிப்பு வந்து காட்டினார். இங்கே பாரு 1960 இந்த பாலமுத்து பழனிவேல் பாலமுத்து மற்றும் 3 தான் இருக்குது, இதில் நாங்களாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவர் அனுப்பின ஆள் சொன்ன முன்சிப்பு அன்பழகன் முன்சிப்பு அனுப்பின ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் அதை காட்டினார். திருப்பி UTR முந்தைய உள்ள ஆவணத்தை காட்டினாங்க. 1968 இன்று வரை பல்வேறு பாலமுத்து மற்றும் 3 தான் இருக்குது அப்படின்னாரு. சரிங்கய்யா அப்படின்னு. அப்புறம் ஏன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வெளியே போகலாம், இன்னும் மனோலாம் போடக்கூடாதுன்னு மிரட்டு தோணின்னு பேசினார். அதுக்கப்புறம் நான் வந்து ஐயா இதை பாருங்கய்யான்னு காட்டினேன். சரி, உன்னிடம் உள்ள ஆவணங்களை காண்பீங்கள் என்றார். நானும் காண்பித்தேன். UTR முந்தைய ஆவணங்களில் மாரிமுப்பன் ராமசாமி பட்டா எண் 1038 சர்வே எண் 280/1 280/3 காண்பித்தேன். அவரும் பார்த்து விட்டு ஏற்றுக்கொண்டார். அதிகோ இருக்குதுங்க, 2025 இருக்குதுங்க, 4/2/2025 எனக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். UTR முந்தைய உள்ள ஆவணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஆவணத்தை காண்பிக்கிறேன். அதுக்கப்புறம் முத்துராப்பட்டி கிராம கணக்கில் உள்ள பழைய நகலை காண்பித்தேன். அதில் மாரிமுப்பு மகன் ராமசாமி 1 என்று இருந்தது. அதில் மகன் என்பதை அழித்துவிட்டு மக்கள் என்று திருத்தி புதிய பெயர்களை சேர்த்துள்ளார். இதையும் பார்த்துட்டு ஏற்றுக்கொண்டார். பட்டா எண் 10 சர்வே 281/1 280/3 இதுவும் கூட்டு பட்டாவாக உள்ளது. இதில் பழனிவேல் பாகத்தையும் குமார் பாகத்தையும் குமார் என்கின்ற குமாரசாமி பாகத்தையும் மேதரமையில் உள்ள அண்ணாய் மகன் வீரமலைக்கு 22/10/1964 இலங்கையில் இருந்தவாறே விட்டுவிட்டார்கள். ஆதி காலத்து அறியாமை காரணமாகவும் படிப்பறிவு இல்லாத காரணத்தால் பட்டாவை பெயர் மாற்றப்படாமல் வந்துள்ளது. பட்டா எண் 1038 சர்வே எண் 280/1 280/3 ராமசாமி பங்குதாரர்.
அவர் இவர் இலங்கையிலிருந்து 22/6/1982 தாயகம் வந்தவுடன் அண்ணாவின் மகன் வீரமகனிலிருந்து ராமசாமி விலக்கி வாங்குகிறார். அது முதல் 22/6/1982 முதல் 2020 வரை ராமசாமி வாரிசான பரமேஸ்வரன் நான் சீர்திருத்தத்தை செய்து அதெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. 2023ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி என் மகனாகிய பிரசாந்துக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன். இதை பயன்படுத்தி கிராம நிர்வாக அலுவலர் அன்பழகன் கைவிட்டு பெற்றுக்கொண்டு பத்திரத்தில் பட்டா என் 19 சர்வேன்னு 281 283 ஹெக்டேர் 32 ரூபாய்னா 610 பத்திரத்தை சேர்க்காமல் விட்டுவிட்டார். இதை வைத்துக் கொண்டுதான் மற்ற போர்ஜான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். பரமேஸ்வரன் என் பெயரில் தனிப்பட்டாக மாற்றித்தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்கிறேன். இதெல்லாம் முதல் குற்றம் என்னன்னா, கூட்டாக சேர்ந்து சரஸ்வதி, சத்யகலா, தனசேகரன், சுகந்தி, தாசில்தார் முத்திரையும், ஆலய முத்திரையும், கிராம நிர்வாக முத்திரையும், முனிசிப் அன்பழகன் அறிவுறுத்தல் பேரில் இவர்களே அரசாங்க முத்திரைகளை செய்து இவர்களே தாசில்தார் கையெழுத்து போட்டு, ஆலய கையெழுத்து போட்டு, முனிசிப்பு கையெழுத்து போட்டு அரசாங்கத்துக்கு முற்றிலும் முரண்பாடாக இறப்பு சான்றிதழ் தயாரித்து, வாரிசு உரிமை சான்றிதழ் தயாரித்து, யூடிஆருக்கு முந்தைய பெயரெல்லாம் நீக்கி புதிய பெயர்களை சேர்த்து பட்டா சிட்ட ஆப்பதிவுகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். கிராம நிர்வாக அலுவலர் அன்பழகன் அவருக்கு உதவியாக இருந்த மற்ற அதிகாரிகள் அதிகாரத்தை சுஸ்வேகம் பண்ணி செய்துவிட்டார்கள். இவர்கள் தயாரித்த அனைத்து அரசாங்க சான்றுகள் தள்ளுபடி செய்து இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் மறுப்பணி கேட்பது. இதில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறது பட்டா எண் 1038க்கு யூடிஆருக்கு முந்தைய சான்றிதழ் அது மாரிமுப்பன் ராமசாமிக்கு இருந்தது. பட்டா எண் 1095 பழைய பட்டா அனுப்பிச்சிருக்கிறேன். பட்டா எண் 10 இதுலேயும் வந்து மாரிமுப்பன் ராமசாமி பரமேஸ்வரன் இதெல்லாம் வருது. இந்த பட்டா வந்துடல. கிராம கணக்குள்ள பழைய அரசாங்க பதிவேட்டை காண்பித்தேன். ராமசாமி மகன் இந்த மாரிமுப்பன் மகன் ராமசாமி 1 அப்படின்றத பரமேஸ்வரன் பிரசாந்த் இருந்தது. போலியான இறப்பு சான்றிதழ், போலியான வாட்சி உரிமை சான்றிதழ், முன்னதாக 90 பக்கங்கள் கொண்ட அரசாங்க பதிவேடுக்கு முறையாக உயர்திரு வருவாய் வட்டாட்சியர் அவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் 27/6/2025. அதுக்கப்புறம் யூடிஆருக்கு முந்தைய இந்த பாருங்க 1038 மாரிமுப்பன் ராமசாமி இருக்கு. இது பாருங்க 280ல் 1 2. அப்புறம் தான் மாரிமுப்பன் 1095ல் 2 இங்க பாருங்க மாரிமுப்பன். இவங்கெல்லாம் மாற்றி புதிய பேர்களை சேர்த்து விட்டார்கள். புதிய பேர்கள் சேர்த்து விட்டாங்க பழைய பட்டா, இது பட்டா. அப்புறம் நான் வந்து 2022 இது எடுத்தது 9/2 பட்டா. இதை கந்தன் என்கிற கந்தசாமி 2 தடவை போட்டிருக்காங்க. கந்தன் 1 கந்தன் 1 2 பேரும் 2 இதை ஏமாத்துறது. மாரிமுப்பன் தந்தை கந்தசாமின்னு, கந்தன் மகன் ராமசாமி இந்த மாரிமுப்பன் போட்டிருக்குது. இது 1. 2வது பட்டா பாருங்க. இது வந்து கிராம கணக்கில் உள்ள பட்டா. பாருங்க நல்லா பாருங்க. மாரிமுப்பன் மகன் ராமசாமி 1ன்னு போட்டிருக்குது. இந்த மகன் எடுத்துட்டு மக்கள்னு போட்டு பாலமுத்து மகன் சரஸ்வதி, பாலமுத்து மகள் சுதா, பாலமுத்து மகன் தனசேகரன், பாலமுத்து மகள் சுகந்தின்னு போட்டிருக்குது. இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போலியான டெத் சர்டிஃபிகேட், இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டா இவங்களே சீல் குத்திக்கிட்டாங்க. பாருங்க இவங்களே சீல் குத்தி இவங்களே கையெழுத்து போட்டாங்க 96ல் எடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் வாரிசு உரிமை சான்றிதழ் பாருங்க. இதெல்லாம் பொய்யான இதெல்லாம் கவர்மெண்ட் ஏடும் கிடையாது. இதில் உள்ள ரெக்கார்டு அந்த ரெக்கார்டுலேயும் இல்லை. இதே மாதிரி வாரிசு உரிமை சான்றிதழ் நல்லா பாருங்க. சரஸ்வதி பாலமுத்து மனைவி, சுதா தாப்பம்பேர் பாலமுத்து மகள், தனசேகரன் பாலமுத்து மகள். அந்த சுகந்தியை விட்டுட்டாங்க. ஏன்னா சுகந்திக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்களாம் உள்ளே போய் இருக்க முடியாது அப்படின்னு இதை பேரை சுகந்தியை வந்து சேர்ந்துக்கல. இதெல்லாம் போர்ஜியான வேலை நீங்கள் வரலேன்னு. அதுக்கப்புறம் அந்த அரசாங்க பதிவேட்டில் உள்ளதை காட்டுறேன். இங்க பாருங்க நல்லா பாருங்க. 25/4/2024 அன்று இந்த பட்டா எடுத்தேன் கம்ப்யூட்டரில். 25/4/2024 இந்த பாகத்தை பாருங்க. அந்த குறிப்புன்னு பாருங்க. இதில் ஒன்றுமே இல்லை. அவங்க பேரை வரல. யாரு அந்த பாலமுத்து பழனிவேலு பேர் இதில் வந்து ஆக்ட் ஆகல. பட்டா கொடுத்த மாதிரி
இந்த 18/3/2025 எடுத்துறேன், 10 மணிக்கு எடுத்துருக்கேன். இது பாருங்க, நல்லா பாருங்க. 18/3/2025 அப்போ வந்து 2015லயே உங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சுன்னு கணக்கு காட்டுது. அப்போ நான் 2024 எடுக்கும்போது காட்டணுமா இல்லையா? ஏன் 2020 ஒழுங்கிச்சா? கம்ப்யூட்டர் ஒழுங்கிச்சான்னு இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? நான் ஒவ்வொரு தடையும் உங்கள் தப்பு பண்ணுறத அப்பப்போ மனு கொடுத்த திங்கக்கிழமை 90 நாள் ஒரு மனு கொடுத்தா 90 நாள் வெயிட் பண்ணேன். அப்போ 4 மனுக்கு எத்தனை நாள் போயிருக்கும்? நல்லா கணக்கு பார்த்துக்குங்க. எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, எவ்வளோ நாள் பொறுமையாக காத்துக்கொண்டு கலாய கட்டாந்துச்சு. எங்கேயோ பிறந்தா கண்ணுக்கு தெரியாத அந்த விஜயலன்ஸ் சென்னையிலேருந்து என்னை வந்து இப்போ கேட்டு அவங்க மூலயமா இப்போ எல்லா ஆதாரத்தை கொடுத்த பிற்பாடு தான் இப்போ எனக்கு விசாரணை கூப்பிட்டாங்க. விசாரணையில் வந்து 1960 அவங்க பேர் வர்ற மாதிரி எல்லாம் முனிசிப் மாற்றி கொடுத்துருக்காரு. அன்பழகன் வந்து அப்படி முனிசிப் மாற்றி கொடுத்தாங்க. நான் இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் நிலமைனா உங்கள் பேரில் இருக்குதா இல்லையா அப்படின்னு முனிசிப்பில் ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துக்குங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா நீ வாடகை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இன்னொருத்தன் முனிசிப்பு அவ்வளோ வேலை பண்ணுறாங்க. அவங்கவுங்க போய் முத்துக்காட்டு அதே மாதிரி முத்துக்காட்டு மக்களுக்கும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய காடாக இருந்து வீடாக இருக்கும் சரி, போய் முனிசிபல் ஆஃபீஸில் உங்கள் பேரில் தான் இருக்குதா, வேறு பேரில் மாற்றிட்டாங்களா என்று பார்த்துக்குங்க. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நான் உங்கள் பரமேஸ்வரன் பேசுகிறேன். வணக்கம்.